ஹலோ, ஹாய், வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த ஒரு ப்ராஜெக்ட், டிஃப்ரெண்டான கான்செப்ட், டிஃப்ரெண்டான ஒரு சொல்யூஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரெய்னோ சொல்யூஷன் மூலயமாக நாங்கள் டோம் ஹவுஸில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைமாக ரெய்னோ சொல்யூஷன் தான் இப்போ பண்ணியிருக்காங்க. ஒரு புதிய ஒரு இடம், புதிய டிசைன் டோம் ஹவுஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொடைக்கானல் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. கொடைக்கானல், ஊட்டிஸ் இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாயுடுபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கிளைண்ட் தான். ஸோ கொடைக்கானல் இடம் வச்சுருக்காங்க அவங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட ப்ராசஸிங் ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரேம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு டைம் ஆனது வந்ததுன்னா இதுக்கு ஒரு 1 டே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸிங் இருக்குது. அந்த ஒவ்வொரு ப்ராசஸிங்கும் உங்களுக்கு அப்படியே வீடியோஸில் மெதுவாக பார்க்கலாம். எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா? கீழே பஸ்ஸு போது பாருங்கள். பஸ் வந்து எப்பயுமே ஒரு ½ ஹவருக்கு ஒரு பஸ் அந்த ஏரியாவில் இருக்குது. வில்பட்டி, நாயுடுபுரம் ஸ்டெர்லிங்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது வில்பட்டி. இது ஆப்போசிட்டில் தெரிகிற பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரம்மியமான ஒரு லொக்கேஷனுக்கு அது. அதே போல் உங்களுக்கான ஒரு ஃபார்ம் ஹவுசஸ், ஒரு வில்லாஸு, டைனி ஹவுசஸ்ஸு, கேப்சூல் ஹவுசஸ், ட்ரீ ஹவுசஸ், இது போன்ற டோம் ஹவுசஸ், ஏ டைப் என்று சொல்லக்கூடிய வீடுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், யூனிக்கான ப்ராஜெக்ட்ஸ், ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங், ப்ரீ ஃபேப்ரிக் பில்டிங்கில் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் வரும். அந்த கிளாத் எல்லாமே கஸ்டமைஸ்டு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அக்யூரேசியாக மிஷினரிஸில் ஸ்டிச் பண்ணி வர்றது. இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர்ஸ் டயார்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அதை ஒரு மினி ஃபுட்பால் பேட்டர்னில் தெரியுதா ஸ்டிச்சஸ் ஒவ்வொன்றும் அது மாதிரி இருக்கும். எல்லாமே ஒவ்வொன்றும் அக்யூரேசியாக இருக்கும். அந்த லைன் எல்லாமே வந்து இருக்கும். மார்க்கிங் பக்காவாக இருக்கும். இதில் மொத்தம் 3 சைஸில் வருது. பெரிய சைஸ் வேணாலும் பண்ணித்தரலாம். கஸ்டமைஸ் தான். அதுக்கு மினிமம் குவான்டிட்டி இருக்கும். கம்மியான குவான்டிட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் மாறும் உங்களுக்கு. இது வந்து ரெகுலர் டிசைன் போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் இருக்கும். கம்மியான பட்ஜெட்டில் அழகான ஒரு டோம் ஹவுஸ் இது. நம்ம ஏரியாவுக்கு வந்து மழை, வெயில் எல்லாம் முன்ன மாறி மாறி வரும் இந்த லொக்கேஷனில். இதை வந்து ஏறி நிற்கிறத பார்க்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ தூரம் தாங்குதுன்னு பாருங்கள். ரீன்ஃபோர்ஸஸு பெண்டே ஆகலை பாருங்க. ஒரு 75 kg வெயிட்டு உள்ள ஒரு ஆள் ஏறி நிற்கும் பொழுது எங்கேயாச்சும் பெண்டாதான் பார்த்தீங்களா? ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டடினஸ்ஸு, ரீன்ஃபோர்ஸ் எல்லாம் தாங்கும். அந்தளவுக்கு பக்காவான ஒரு டிசைன் தான் இந்த டோம் ஹவுஸு. ஒரு புதிய அனுபவம் வேணும்னு நினச்சின்னா இந்த மாதிரிலாம் பண்ணலாம். கொடைக்கானல் ஆகட்டும், ஊட்டி ஆகட்டும், தாண்டிக்குடி, எந்த ஹில் ஸ்டேஷன் சரி, சிறுமலை ஆகட்டும், அல்லது நம்ம ஊர்லேயும் நீங்கள் போனாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்லாம் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் விண்டோஸ் ஒரு விண்டோஸ் தான் இருக்கும். டோர் ஒரு டோர் இருக்கும். வைக்க இறங்க வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஏசி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைஸ் முன்னாடியே சொல்லிடுவோம் நீங்கள் பிளான் பண்ணும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாலி கிளாஸ், அதையும் அந்த பிவிசி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷீட் இருக்குங்களா, ஃபேப்ரிக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரெண்டில் ஜாயின் பண்ணி சீல் பண்ணுறோம். அந்த ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே 24,000 அது. ஸோ பார்க்குறது அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். கையில் அந்த மிஷின் வெல்டிங் சொல்லுவாங்க, பிவிசி வெல்டிங் மிஷின் அது. இதை யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக சீல் பண்ணுறோம் நாங்கள். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபேப்ரிக், சோஃபாக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கு. வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலேஷன் சொல்லுவாங்க. இன்சுலேட்டர் அலுமினியம் ஃபாயில் வித் பபுள் பேக்கில் வரும். இதுவுமே உங்களுக்கு வந்து மிஷினில் வந்து இது ஜாயின் பண்ணி பேஸ்ட்லாம் போட்டு பக்காவாக உங்களுக்கு வந்து அந்த பிவிசி வெல்டிங் மாதிரி தான் பக்காவாக இது வெல்டு பண்ணி இது வர்றது. மிஷினேஷன் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள், இதெல்லாம் 25 லட்சம் சொன்னாங்க. அந்த மிஷினில் கொடுத்து தான் அந்த சைஸ் எல்லாமே வரும் நமக்கு. அதை ரேப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபேப்ரிக்கை மேலே நம்ம போடுறோம். இப்போ அது லூஸாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஃபைனலாக முடிக்கும் போது வேணால் ஸ்டிஃபாக இருக்கும். அது ஒவ்வொன்றையுமே வந்து பொசிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைப்படுற இடத்துல கிளிப்பிங் பண்ணி அதை வந்து ஜாக் மாதிரி இருக்கும். டென்சைல் ரூஃபிங் யூஸ் பண்ணுறது. அதை ஸ்டிஃப்னஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்களா, அதை மாட்டும் போதே ஜஸ்ட் 1 டேல நடந்த ஈவெண்ட் தான் அது. ஒவ்வொரு விஷயமும் இப்போ யூபிஎஸ் டோர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அதை வச்சுருக்கு. அந்த இடத்துல கட் பண்ணி அதை லெவலப் பண்ணுறோம் நாங்கள். அதை ஸோ அதை ஃபோல்டு பண்ணி அதை ஸ்டிஃப்னஸ் பண்ணி ஒவ்வொன்றையுமே பார்த்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதே போல் உங்களுக்கும் தரமான ஒரு அழகான வித்தியாசமான எந்த ஒரு டிசைன்ஸ்லாம் இருந்தாலும் நாங்கள் பண்ணித்தருவோம் நாங்கள். ஸோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த். மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம்.